பவர்ஃபுல்லான 2 ராஜயோகங்கள் ஜாதகத்திலே இருக்கத்தான் செய்யுது. லக்னத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் குருவோடு கூடி சேர்ந்து இருக்கிறது, பிளஸ் அங்க சுக்கிரன் இருக்கிறது. சுக்கிரனும் 11ஆம் பாவாதிபனாக இருக்கிறது. இப்ப சுருக்கமா எங்க பார்த்திருந்தால் ஒரு மைனஸ் சொல்றதுக்கே இல்லை. அப்போ அப்படி இருந்தும் இது ஏன் அந்த குழந்தைக்கு மிருத்யு வந்தது, மரணம் உண்டாயது? அதுக்கு இந்த யோகங்கள் எல்லாம் பார்க்கறது அது ஒரு விஷயம், அது ஒரு பாகம் அப்படி இருக்கட்டும். ஆயுர் பாகம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஆயுர் சாஸ்திரம் அப்படின்னு சரியாக உள்ள ஜோதிஷ கிரந்தம் என்று சொல்லப்பட்டது பராசர ஹோரதான். அது படிச்சு பாருங்க, இதெல்லாம் அதுல இருக்கு. அந்த ஆயுர் பாகத்தை பார்க்கும் பொழுது அல்பாயுசு, மத்தியாயுசு, தீர்க்காயுசு இப்படின்னு 3 விதத்திலே பிரிச்சிருக்காங்க. 25 வயசு வரைக்கும், 25 இல்ல 30 வயசு வரைக்கும் உள்ளது அல்பாயுசு அப்படி சொல்லுவாங்க. 30 ஒரு 50 வரைக்கும், 50-60 வரைக்கும் மத்தியாயுசு. அதுக்கப்புறம் 120 வரைக்கும் அது தீர்க்காயுசு.